ஏற்கனவே 10.5 லட்சம் கோடி கடன், 5.5 லட்சம் கோடி கடன். தமிழக அரசு 2021, 25 சேர்த்து 5 லட்சம் கோடி கடன். இது இல்லாமல் 5.5 லட்சம் கோடி பொதுத்துறை நிறுவனங்கள்ல இருக்கு தமிழக அரசுக்கு. அதுவும் நம்ம தலையில தான் இருக்கு. ஒரு ரேஷன் அட்டைதாரர் தலையிலையும் 3 லட்சம் கடன் இருக்குங்க. மாற்றே இல்லைங்க அதுல. எது சொல்றேன், நீ சொல்ற டான்ஜிகோ ஆகட்டும், தமிழ்நாடு நம்ம மின்சார வாரியம் ஆகட்டும், நம்மளுடைய போக்குவரத்து துறை ஆகட்டும், இன்னும் நான் தமிழ்நாடு அரசு நடத்துகிற எல்லாத்துலேயுமே கடனை வாங்கி குவித்திருக்கிறது இந்த அரசாங்கம். அப்ப தொலைநோக்கு திட்டம் எதுவும் இல்லை. எந்த ஆசிரியர்களுக்கும், எந்த சத்துணவு பணியாளர்களுக்கும், டாக்டருக்கும், செவிலியருக்கும், தூய்மை பணியாளர்களுக்கும் தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் கொடுத்த எந்த ஒரு வாக்குறுதியும் நீங்க நிறைவேற்றாம தமிழ்நாடு போராட்ட களமா மாறிட்டு இருக்கு. அதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்கனவே நாங்கள் நிறைவேற்றிய திட்டத்தை நாங்கள் எப்படி அன்றைக்கு லஞ்ச லாவணியம் இல்லாமல் ஆட்சியை நடத்தி மத்திய அரசு சர்க்காருடன் இணக்கமாக போய் அந்த திட்டத்தை நிறைவேற்றினோமோ அதே மாதிரி இதை நிறைவேற்றுவோம். அப்ப இதை மக்கள் நம்புவாங்க. ஏன் நம்புவாங்கன்னா, ஏற்கனவே அம்மா பசுமை வீடுகள் கொடுத்துருக்காங்க.